ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் வெற்றிக்காக ஆத்மாவின் ஆற்றல் மேலும் நாடக கதாபாத்திரத்தின் ஆற்றலில் சமநிலையுடன் இருத்தல் என்கிற தலைப்பின் 3ஆம் பாகத்தை பார்க்கலாம். நேற்றைய செய்தியின் தொடர்ச்சியாக மீதி இருக்கும் ஆத்ம சக்தியின் அம்சங்கள். பிறருடைய தொடர்பில் வரும்போது அவர்களுக்காக முழுமையான அன்பு நிறைந்த நல்ல உணர்வுகள் மேலும் நல்ல விருப்பங்களின் சக்தி. இந்த விதமான உணர்வுகள் மற்றும் விருப்பங்கள் ஆசீர்வாதத்தின் ரூபத்தில் நல்ல உணர்வுகளையும் நல்ல விருப்பங்களையும் பிரதிபலனாக பிறரிடமிருந்து உங்களுக்கு திரும்ப கொண்டு வரும். இது உங்களுக்கு ஊக்கம் கொடுப்பதுடன் மட்டுமல்லாமல் உங்களுடைய கதாபாத்திரத்திற்கும் சூட்சும அளவில் உதவி செய்கிறது. எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்களில் சுத்தம் மற்றும் முழுமையான தூய்மையின் சக்தி. காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம், பொறாமை, வெறுப்பு முதலான விகாரங்களின் தாக்கத்திற்கு உட்படாத நிலையில் இருக்கும் போது அது கதாபாத்திரத்திற்கு ஒவ்வொரு கணத்திலும் உற்சாகத்தை கொடுக்கின்றது. 8 முக்கியமான சக்திகள்: சகித்துக்கொள்ளும் சக்தி, எதிர்நோக்குதல், தயாராகுதல், ஏற்றுக்கொள்ளல், கண்டறிதல், தீர்மானித்தல், கட்டுப்படுத்துதல் மற்றும் ஒத்துழைத்தல். அகத்திலும் புறத்திலும் இவற்றை பயன்படுத்த வேண்டும். அதாவது வார்த்தைகள் மற்றும் செயல்களின் அளவில் மட்டுமல்லாமல் எண்ணத்தின் அளவிலும் பயன்படுத்த வேண்டும். மேற்கண்ட சக்திகளின் குறைபாடு எனக்குள்ளே இருக்கும் போது கண்டிப்பாக என்னுடைய எண்ணங்களிலும் வார்த்தைகளிலும் செயல்களிலும் எதிர்மறையானவையும் வீணானவையும் இருக்கும். மேலும் இவை என்னை அகத்தின் அளவில் பலகீனமாக்குகின்றன. பிறகு வெற்றியின் நிகழ்தகவை குறைக்கின்றன. சத்தியம் அல்லது ஆன்மீக ஞானத்தின் சக்தி. இது சுயம் ஆழமாக உணரப்பட்டு ஆத்மா, இறைவன் அல்லது பரமாத்மா, உலக நாடகம் மேலும் கர்மத்தின் விதி முதலியவற்றின் சத்தியத்தை வெளிப்படையாக புரிந்து கொண்டு இந்த ஆன்மீக ஞானத்தின் மூலம் அளவற்ற சக்தியில் மூழ்கி அவற்றின் அனுபவத்தை செய்யும் நிலையாகும். ஆன்மீக சக்தியின் மேற்கண்ட ஒவ்வொரு அம்சங்களின் மீதும் நேற்றைய செய்தியில் விவரித்தவற்றின் மீதும் கவனம் வைப்பதனாலும் அவற்றிற்கு நமது வாழ்க்கையில் அதிக முக்கியத்துவத்தை கொடுப்பதனாலும் நம்முடைய நாடக கதாபாத்திரத்தின் பல்வேறு அம்சங்களுடன் அவற்றை பயன்படுத்துவதனாலும் இந்த அம்சங்கள் நமது செய்தியின் முதல் பாகத்தில் விவரிக்கப்பட்டுள்ளன. நம்முடைய நடிப்பின் பாகத்தில் நமது வாழ்க்கையின் எந்த துறையிலும் சுலபமாகவும் அதிக உழைப்பு இல்லாமலும் விரும்பிய வெற்றியை அனுபவம் செய்ய முடியும். ஓம் சாந்தி.